இந்த வீடியோ ரஷ்யா யுக்ரைன் வாரோட செகண்ட் பார்ட். உலகத்திலேயே 3வது அணுசக்தி நாடாக இருந்த யுக்ரைன் இன்னைக்கு ஏன் ரஷ்யாட்ட இப்படி ஒரு அடி வாங்கிட்டு இருக்கு, சதறி கிடக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரஷ்யா யுக்ரைன் வாருக்குரிய 5 முக்கிய காரணங்களை பத்தி டீடைல்டா பேசியிருக்கோம். லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த 5 காரணங்கள் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும்னு நினைச்சீங்கன்னா கரெக்டா வீடியோவை 5 minutes 23 secondsல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு காரணங்கள் புரியும். இந்த வீடியோல உக்ரைனோட 7 டர்னிங் பாயிண்ட் சம்பவங்களை பத்தி பேச போறோம். அது வரலாற்று நிகழ்வுகள் மட்டும் கிடையாது, இன்னைக்கு அது எப்படி கனெக்டடா இருக்கு அப்படிங்கறத பத்தியும் விவாதம் பண்ண போறோம். இந்த வீடியோவோட மைய கருத்து 1994ல நடந்த புதபெஸ்ட் மெமரண்டம். தமிழ்ல இந்த டாபிக்ல யாருமே இது வரைக்கும் வீடியோ பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டாபிக் எடுத்து பேச போறோம். 1991 டிசம்பர் சோவியத் யூனியன் ஸ்பிளிட் ஆனதுக்கு அப்புறம் யுக்ரைன் ஆக்சிடென்டல் நியூக்ளியர் பவர் கண்ட்ரியா மாறுச்சு. அது என்ன ஆக்சிடென்டல் நியூக்ளியர் பவர் கண்ட்ரின்னு கேட்டீங்கன்னா, அவங்க செப்பரேட்டா நியூக்ளியர் பவர் டெஸ்ட் பண்ணல, டெக்னாலஜி அவங்களுக்கு தெரியாது. அவங்க கையில ஆயுதங்கள் இருந்துச்சு. என்னென்ன ஆயுதங்கள் இருந்துச்சு அப்படிங்கறது இப்ப சொல்றேன். 1900 ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் டிசைன்டு ஃபார் லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக்ஸ். நம்மள்ட்ட இப்பவே 170 தான் இருக்கு. அப்பவே அவங்கள்ட்ட 1900 வார்ஹெட்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 2500 டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்துச்சு. 176 இன்டர்நேஷனல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இருந்துச்சு. இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மட்டுமே வச்சு 5500 கிலோமீட்டர்ல இருந்து 10,000 கிலோமீட்டருக்கு நம்ம அட்டாக் பண்ண முடியும். விதின் 25 to 35 மினிட்ஸ்ல அங்க ரீச் ஆகி அட்டாக் பண்ணிரும், காலி பண்ணிரும். இவ்வளவு அணு ஆயுதங்கள், போர்க்கருவிகள்லாம் வச்சு யுக்ரைன் ஒரு பலமான கண்ட்ரியா மாறி இருக்கலாம். ரஷ்யாவுக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு பவர்ல இருந்திருக்கலாம். ஆனா இது எதுவுமே நடக்கல. இவ்வளவு அணு ஆயுதங்கள் இருந்தும் யுக்ரைனால அதை யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அதோட ஃபுல் கண்ட்ரோல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் பூரா ரஷ்யாட்ட மட்டும்தான் இருந்துச்சு. ரஷ்யாவோட ஹெல்ப் இல்லாம இதை யுக்ரைனால ஆப்ரேட் பண்ணவே முடியாது. ஏன்னா யுக்ரைனுக்கு டெக்னாலஜி தெரியாது. எலக்ட்ரானிக் கோட்ஸ் மூலமா அதை லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை ரஷ்யா மட்டும்தான் அன்லாக் பண்ண முடியும். சரி, ஓகே, இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் வார் டைம்ல ரஷ்யா இதை நம்மளுக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுனால 1992 யுக்ரைன் அட்லீஸ்ட் இதை பிளாக் பண்ணி வச்சிடலாம். ரஷ்யா இது நம்மளுக்கு அகேன்ஸ்டா நம்ம கண்ட்ரிலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு. சரி, ஓகே, இந்த மிலிட்டரி அசெட்ஸ், இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு யூஸ் பண்ண முடியல. ஓகே, பரவாயில்ல, அது வாட்டுக்கு ஒரு மூலையில இருந்துட்டு போட்டோம். ஃபியூச்சர்ல நம்ம டெக்னாலஜி கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சு யுக்ரைன் வைக்க முடியும்னு நினைச்சா அது முடியாது. ஏன்னா இந்த அசெட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு ஹை காஸ்ட் செலவாகுது. ஒரு வருஷத்துக்கு $1 பில்லியன் செலவு பண்ணாதான் இது ப்ராப்பரா ரிப்பேர் ஆன பார்ட்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம யுக்ரைன் இதை கரெக்டா மெயின்டைன் பண்ண தெரியாம தப்பா ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா, யுரேனியம் ஏதாவது லீக் ஆயிடுச்சு, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா பெரிய டெஸ்ட்ரக்ஷன்ல கொண்டு போய் முடியும் யுக்ரைனுக்கு. நியூக்ளியர் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி, என்பிடின்னு சொல்லுவாங்க, அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்துல ஃபோர்ஸ்ஃபுல்லா சைன் பண்ண வைக்குது யுக்ரைனை, மற்ற எல்லா கண்ட்ரிகளும் சேர்ந்து. இந்த என்பிடி பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம். அணு ஆயுதம் பத்தியே ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம். அதுல நிறைய பேசியிருக்கோம். அதுல இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நீங்க பாத்துக்கலாம். லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல தர்றேன். இந்த என்பிடி ரூல் படி 1968 முன்னாடி எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் அணு ஆயுதங்களை டெஸ்ட் பண்ணிச்சோ அவங்க மட்டும்தான் நியூக்ளியர் ஸ்டேட்ஸ்னு அறிவிக்கப்பட்டுச்சு. யுஎஸ், ரஷ்யா, யூகே, பிரான்ஸ் அண்ட் சைனா, இந்த 5 கண்ட்ரிகள் மட்டும்தான் நியூக்ளியர் வெப்பனை வச்சுக்கலாம், மற்ற கண்ட்ரிகள் எதுவுமே வச்சுக்கிட கூடாது அப்படின்னு ரூல் போட்டாங்க. அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. சோ இந்த என்பிடில யுக்ரைன் சைன் பண்ணிடுச்சு, அவங்க அணு ஆயுதங்களை வச்சிருக்க கூடாது. 1994ல ட்ரைலேட்டரல் ஸ்டேட்மெண்ட்ல 3 கண்ட்ரிகள் சைன் பண்ணாங்க, யுஎஸ், ரஷ்யா அண்ட் யுக்ரைன். இந்த ஸ்டேட்மெண்ட் படி யுக்ரைன்ட்ட இருக்கிற வார்ஹெட்ஸை, நியூக்ளியர் வார்ஹெட்ஸை ரஷ்யாட்ட திருப்பி கொடுத்துடணும். அதுக்கு பதிலா ரஷ்யா அந்த வார்ஹெட்ஸ்ல இருக்கிற யுரேனியமை டவுன்கிரேட் பண்ணி திருப்பி யுக்ரைனுக்கு கொடுத்துரும். அதை வச்சு அவங்க நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். டிசம்பர் 5, 1994ல புதபெஸ்ட் மெமோரண்டம்ல 4 கண்ட்ரிஸ் சேர்ந்து சைன் பண்ணிருக்காங்க.
யுஎஸ், ரஷ்யா, யூகே, யுக்ரைன். இதுல யுக்ரைன் எதுக்காக சைன் பண்ணிச்சுன்னு கேட்டீங்கன்னா 4 முக்கிய ரீசன்கள் இருக்கு. அதுல முதல் ரீசன் வந்து பார்டர் செக்யூரிட்டி. இன்னைக்கு இந்தியா சைனாக்கு இடையில பார்டர் இஷ்யூஸ் இருக்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி பாகிஸ்தான் கூடயும் நம்மளுக்கு பார்டர் இஷ்யூஸ் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வரக்கூடாது, ஒரு பீஸ்ஃபுல்லா நம்ம வந்து கண்ட்ரியை வச்சுக்கணும் அப்படின்ட்டு இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்காங்க. இதான் முதல் ரீசன். ரெண்டாவது ரீசன் என்னன்னா பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ். எங்களை வந்து தனியா இருக்க விடுங்க, இண்டிபெண்டா வந்து கண்ட்ரியை வந்து ரன் பண்ண விடுங்க அப்படிங்கிறதுக்காண்டி சைன் பண்ணிருக்காங்க. இது ரெண்டாவது ரீசன். மூணாவது ரீசன் என்னன்னா எக்கனாமிக்கல் ப்ரெஷர்ஸ் போடக்கூடாது, எங்க மேல எதுவும் எக்கனாமிக்கல் ப்ரெஷர்ஸ் போடக்கூடாது, ட்ரேட் வார், சாங்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து எங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுனால மூணாவது ரீசனுக்கு சைன் பண்ணிருக்காங்க. நாலாவது ரீசன் என்னன்னா யுக்ரைனை வேற கண்ட்ரிகள் அட்டாக் பண்ணுச்சுன்னா யுனைடெட் நேஷன்ஸ் வந்து நிக்கும், பார்க்கும், திருப்பி வந்து ஃபைட் பண்ணுங்கிறது மாதிரி அதுல சொல்லல, பார்க்கும் என்ன இஷ்யூஸ்ங்கிறத பார்க்கும் அப்படின்னு நாலாவது ரீசன்ல சொல்றாங்க. இந்த 4 ரீசனுக்காக மட்டும்தான் வந்து யுக்ரைன் இந்த புதபெஸ்ட் மெமரண்டம்ல சைன் பண்ணுச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமைக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ரீசன்ஸும் கவர் ஆயிருக்குன்னா கண்டிப்பா கிடையாது. யுக்ரைன் வந்து தனியா தான் நிக்குது இன்னைக்கு. அஷூரன்ஸ் வெர்சஸ் கேரண்டி. யுஎஸ் வந்து வார்த்தையிலே விளையாண்டுருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த புதபெஸ்ட் மெமரண்டம்ல யுஎஸ் யூஸ் பண்ண வேர்டு வந்து அஷூரன்ஸ். யுக்ரைனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நாங்க அஷ்யூர் பண்றோம், அதை என்னன்னு பாக்குறோம், விசாரிக்கிறோம், இஷ்யூஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம், சார்ட் அவுட் பண்றோம் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். கேரண்டி அப்படின்னா யுக்ரைனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, இல்லைன்னா ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து யுக்ரைன் அட்டாக் பண்ணுதுன்னா யுஎஸ் வந்து மிலிட்ரி சப்போர்ட் கொடுக்கும், மிலிட்ரிய ட்ரூப்பை வந்து அனுப்பிச்சு வைக்கும், யுக்ரைனுக்கு பதிலா வந்து ஃபைட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து கேரண்டி. கேரண்டிங்கிற ஒரு வார்த்தையை எங்கேயுமே யூஸ் பண்ணல அந்த புதபெஸ்ட் மெமரண்டம்ல. இது தெரிஞ்சே அவங்க பண்ணிருக்காங்களா எப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இதுதான் அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கு. ஆனா உக்ரைன் என்ன நினைச்சதுன்னா இந்த சப்போர்ட் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும், அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுச்சு. அது சைன் பண்ணதுல இன்னைக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அடுத்த வீடியோல பார்க்கலாம், 3rd part.